உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துப்பிரகாசன் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் எதை பற்றினா, தென் மாவட்டங்களில் ரொம்ப மழை ஒடுக்கிட்டு இருக்கு. மழை சும்மா 80 சென்டிக்கு மேலே மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. விருதுநகர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் தூத்துக்குடின்ற மாவட்டங்களில் ரொம்ப மோசமாக மழை போயிட்டு இருக்குது. தென் மாவட்ட மக்களை இதை மக்களை காப்பாற்றணும்னு நான் வேண்டிக்கிறேன் கடவுள்கிட்ட. ஏன்னா வரலாறு காணாத அளவில் அங்கே மழை போயிட்டு இருக்குது. தூத்துக்குடி எப்போவுமே மழை வராது, வெள்ளத்து புயலும் வராதனால் நாங்கள் ரொம்ப நிலமை மோசமாக போயிட்டு இருக்குது. தண்ணி முட்டி காலுக்கு மேலே வந்துட்டுருக்குன்ட்டு இது செய்திகள் சொல்லிகிட்டு இருக்கு. இதை நம்ம ரொம்ப பயப்படப்பட வேண்டிய மாதிரி இருக்கு. ஏன்னா சென்னையில் வெள்ளம் இப்போ தான் இதாக போச்சு. மழை அடித்தனால அங்கேயும் இப்போ வெள்ளம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்றாங்க. தென் மாவட்ட மக்களுக்கு இப்போ சென்னையில் எப்படி கரண்ட் இல்லாமல் எப்படி கஷ்டப்பட்டாங்களோ அதே நிலமை தான் இப்போ தென் மாவட்டங்கள்லேயும் போயிட்டுருக்குது. ஸோ தென் மாவட்ட மக்கள் அதிக அளவில் அங்கே ஏரிகள் இருக்குது, குளம் இருக்குது, அதையும் தூர்வாரினால் சென்னைக்கு வந்த இந்த கொடுமை பிரச்சனை அங்கே வராமல் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். ஒரு முடிஞ்ச அளவுக்கு அரசாங்கம் தென் மாவட்ட மக்களை காப்பாற்றுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்ருக்குது. நடவடிக்கை எடுத்து ஜெயிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. தயவு செஞ்சு தென் மாவட்ட மக்களை வீட்டில் பத்திரமா இருங்க. உங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னா மக்கள் சாப்பாடை அரசாங்கம் கொடுக்கும். அதனால் வெளியே வரானே கரண்ட் கம்பி ஏதாச்சும் செத்து போயிட்டீங்கன்னா என்ன ஆகும் நினச்சி பாருங்கள். தென் மாவட்ட மக்கள் தயவு செஞ்சு வீட்டில் இருங்க, வேண்டிக் கொள்கிறேன். உங்களை உயிர் மறுபடியும் காக்க கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். உங்களுடைய விடைபெறுவது உங்கள் முத்துப்பிரகாசன். பாய் பாய்.